நன்மையை. பாங்கு சொல்லப்பட்டுருச்சு, பாங்கு சொல்லப்பட்ட உடனேயே நம்ம தொழுக போகணும் என்கின்ற எண்ணத்தோடு தொழுகைக்காக வேண்டிய அவர் விரைந்து வர்றார், வேகமாக வர்றார். அவர் அந்த தொழுகையை நிறைவேற்றணும் என்கின்ற ஆசையோடு அவர் என்ன செய்கிறார், வேகமாக விரைந்து வர்றார். அப்படி விரைந்து வரக்கூடிய சிறப்பை மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அவங்க ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடி வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒருவரை ஒருவர் முந்தி கொண்டு ஓடி வருவார்கள். ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நம்ம போறதா இருந்தா எப்படி நம்ம முந்தி அடிச்சுட்டு வருவோமோ, ஒரு குறுகிய சந்தில் ஒரு குறுகிய இடத்துல இருந்து மொத்தமா எல்லாரும் வெளியேறணும், எல்லாரும் மொத்தமா வெளியேறணும். ஆனா ஒரு சின்ன வாசல் தான் இருக்குது, அந்த வாசலை திறந்த உடனே எப்படி கூட்டம் கூட்டம் முண்டி அடிச்சுட்டு வருவாங்க. இது போன்ற மக்கள் தொழுகைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. தொழுகைக்கு விரைந்து வரக்கூடிய நன்மையை, அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பு, அதுக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த அந்தஸ்தை மக்கள் விளங்கி கொண்டால் அவ்வளவு வேகமாக முண்டி அடித்து கொண்டு என்ன செய்வாங்க, தொழுகைக்காக வேண்டி மக்கள் வருவார்கள். அப்படின்னு சொல்லிட்டு சுபுஹினுடைய தொழுகையையும் இஷாவினுடைய தொழுகையையும் ஒருவர் தொழுதுட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருக்கு அந்த தொழுகையை தொழுத அந்த சிறப்பை அவர் அறிந்து கொண்டார் என்று சொன்னார். சுபுகையும் இஷாவையும் தொழுத அந்த தொழுகையாளிக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய சிறப்பையும் அந்தஸ்தையும் அந்த மக்கள் அறிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் தவழ்ந்து கொண்டாவது பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்து விடுவார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முஸ்லிமுல இந்த ஹதீஸ் வந்தது. இஷாவுடைய தொழுகை சுபுடைய தொழுகை அவ்வளவு முக்கியமானது. அதனுடைய சிறப்பு அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா தவழ்ந்துக்கிட்டாவது என்ன செய்வாங்க, பள்ளிவாசலுக்கு நடந்து போக முடியாத நபர் கூட தவழ்ந்துக்கிட்டாவது பள்ளிவாசலுக்கு வந்து சேர்ந்துருவார். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அடங்கிய தொழுகையாக இந்த தொழுகைகள் இருக்குது. அருமையான சகோதரர்களே, தொழுகைக்கு என்ன முக்கியம்? நாம் இப்போ தொழுகையை பற்றி தான் பார்த்துட்டு வரோம். தொழுகைக்கு என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால், முதலாவது விஷயம் பாங்கு சொல்வது தொழுகைக்கு முக்கியம். பாங்கு சொன்னாதான் அந்த நேரத்தினுடைய ஃபர்லான தொழுகையை நம்மளால தொழ முடியும். ஒரு இடத்துல பள்ளிவாசலே இல்லை, தனியாக அவர் இருக்கிறார், ஒரு காட்டுக்குள்ள இருக்கிறார், அல்லது பள்ளிவாசல் இல்லாத ஊர்களில் குடிபெயர்ந்திருக்கிறார். நல்லா கவனமாக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பள்ளிவாசல் இல்லாத ஊர்களில் நீங்கள் குடியேற வேண்டாம். பள்ளிவாசல் இல்லாத ஊர்ல நீங்க குடியிருக்க வேண்டாம். ஏன்னா பாங்குடைய சப்தம் இருக்குது, பாங்கு சிறந்தது, பாங்கு சொல்லக்கூடியவர் சிறந்தவர். பாங்குனுடைய சப்தம் எதுவரைக்கும் கேட்குதோ அந்த அத்துணை இடங்களும் சிறந்ததாக மாறுது. அப்போ பள்ளிவாசல் இல்லாத ஊர்களில் குடியேறக்கூடாது. இப்போ பாங்கு தான் முதல் விஷயம் தொழுகை.